அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோட சந்திப்பில் மகிழ்கிறேன். கருப்பை நம் உயிர்ப்பை, இது நான் எழுதிய ஒரு நூல். இதில் 12வது கட்டுரை, ஐவகை புற்றுநோய்களும் சிகிச்சை முறைகளும். மகளிருக்கு ஏற்படும் நோய்களில் முக்கியமானவை மார்பக புற்றுநோய்களும் கருப்பை புற்றுநோய்களும் ஆகும். கருப்பை புற்றுநோய் ஏற்படுவதற்கு எது காரணம் என்று இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மரபு ரீதியான கோளாறுகள், ஹார்மோன் குறைபாடு, உடல் பருமன் போன்ற காரணங்களால் கருப்பை கட்டிகள் உருவாகின்றன. கர்ப்பப்பை கட்டிகள், கர்ப்பப்பை கட்டியின் அளவு, எண்ணிக்கை ஆகியவற்றை பொறுத்து இதன் அறிகுறிகள் மாறுபடுகின்றன. இவற்றில் தீங்கற்ற கட்டிகளும் தீங்கு உருவாக்கும் புற்றுநோய் கட்டிகளும் அடக்கம். இளம் பெண்களை விட 60 வயதான பெண்களே கருப்பை புற்றுநோயால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். பாலூட்டும் தாய்மார்களுக்கு மார்பக புற்றும் கருப்பை புற்றும் ஏற்படுவது குறைவு என்கிறது ஒரு புள்ளி விவரம். பொதுவாக தாய்ப்பால் ஊட்டும் பொழுது கர்ப்பப்பையின் வாய் சுருங்கி தசைகள் இயல்பு நிலைக்கு திரும்புகின்றன. உடலுறவின் போது இரத்த கசிவு, மாதவிடாய் முற்றிலும் நின்ற சில ஆண்டுகளுக்கு பிறகு இரத்தப்போக்கு, இரு மாதவிடாய்களுக்கு இடையே இரத்தப்போக்கு ஆகியன ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். 5 முக்கிய மகளிர் புற்றுநோய்கள் பெண்ணின் இனப்பெருக்க உறுப்புகளிலேயே தோன்றுகின்றன. பெண்ணின் இடுப்புக்குள், வயிற்றுக்கு கீழே மற்றும் இடுப்பு எலும்புகளுக்கு இடையில் உள்ள உறுப்புகளில் ஏற்படும் புற்றுநோய்கள் தீவிர விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியன. முதலாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். இது கர்ப்பப்பை வாயில் தொடங்குகிறது. கருப்பை வாயில், இது கர்ப்பப்பையின் கீழே உள்ள குறுகிய முனையாகும். இரண்டாவது கருப்பை புற்றுநோய் கருப்பையின் ஒவ்வொரு பக்கத்திலும் அமைந்துள்ள கருப்பை குழாயில் ஏற்படுகின்றது. மூன்றாவது கருப்பை புற்றுநோய் குழந்தை வளரும் கருப்பையிலேயே ஏற்படுகிறது. நான்காவது யோனியில், அதாவது கருப்பையின் அடிப்பகுதிக்கும் உடலின் வெளிப்புறம் உள்ள யோனி துவாரத்திற்கும் இடைப்பட்ட குழல் பகுதியில் உருவாகிறது. ஐந்தாவது பெண் உறுப்பான யோனியின் வெளிப்புற பகுதியில் லாபியா மினோரா என்னும் உள்மடிப்பிதழ், லாபியா மஜோரா என்னும் வெளிமடிப்பிதழ் மற்றும் பெரினியம் எனப்படும் யோனி துவாரத்துக்கும் மலத்வாரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஏற்படுகின்றது. இது வல்வார் புற்றுநோய் எனப்படுகின்றது. அடினோகார்சினோமா, சர்கோமா, லியோமியோ சர்கோமா, எண்டோமெட்ரியல் ஸ்ட்ரோமல் சர்கோமா ஆகியன கருப்பை புற்றுநோயின் வகைகள். கருப்பை கட்டிகள் அவற்றின் அசாதாரண உயிரணு வளர்ச்சியின் தோற்றத்தின்படி 3ஆக பிரிக்கப்படுகின்றன. மேற்பரப்பு எபிடெலியல் கருப்பை புற்றுநோய்கள், கிருமி உயிரணு கட்டிகள், முட்டைகளாக உருவாகும் உயிரணுக்களில் ஏற்படும் கட்டிகள், ஸ்ட்ரோமல் கட்டிகள், இனப்பெருக்க ஹார்மோன்களை உற்பத்தி செய்யும் கருப்பையில் ஏற்படும் கட்டிகள் ஆகியன. அசாதாரண இரத்தப்போக்கு, கடுமையான வயிறு மற்றும் இடுப்பு வலி, பசியின்மை அல்லது சாப்பிட ஆரம்பிக்கும் போதே வயிறு நிறைந்துவிட்ட உணர்வு, செரிமான கோளாறு, வயிற்று உப்புசம், வாந்தி, மயக்கம், அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் உணர்வு, அதீத சோர்வு, வயிற்று வீக்கம் மற்றும் மலச்சிக்கல் ஆகியன கருப்பை புற்றின் அடையாளங்களாகும். கருப்பை புற்றில் 4 நிலைகள் உள்ளன. ஸ்டேஜ் 1 மற்றும் 2 என்று கூறப்படும் கருப்பை புற்றுக்கு அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்படுகின்றது. அது பரவி இருப்பதை பொறுத்து சில கேஸ்களில் கீமோதெரப்பி செய்யப்படுகின்றது. வலியுடன் அதிகளவு இரத்தப்போக்கு ஏற்பட்டால் அது கருப்பையில் உள்ள அசாதாரண உயிரணு வளர்ச்சியின் அறிகுறியாக இருக்கலாம். கருப்பையில் உள்ள பல்வேறு வகையான செல்கள் குழந்தையை சுமக்க உதவுகின்றன. இந்த செல்கள் அசாதாரணமாக வளரும்போது ஃபைப்ராய்டுகள், கருப்பை பாலிப்புகள், அடினோமயோசிஸ் போன்ற நிலைகள் ஏற்படலாம். இவற்றுக்கு மருந்து மற்றும் அறுவை சிகிச்சைகளே தீர்வாகின்றன. ஸ்டேஜ் 3 மற்றும் 4 முழுமையாக கருப்பை அகற்றப்படுகின்றது. முழுமையான இடுப்பு பரிசோதனை மற்றும் டிரான்ஸ்வெஜினல் அல்ட்ராசவுண்ட் மற்றும் CA-125 இரத்த பரிசோதனை செய்யப்படுகின்றது. TVUS என்பது ஒலி அலைகளை பயன்படுத்தி கருப்பை, ஃபெலோப்பியன் குழாய்கள் மற்றும் கருப்பைகளை யோனிக்குள் அல்ட்ராசவுண்ட் வாண்டை வைத்து பார்க்கும் சோதனையாகும். கருப்பை நார்த்திசு கட்டிகள், கருப்பை பாலிப்புகள், கருப்பை புற்றுநோய், சர்கோமா, எண்டோமெட்ரியோசிஸ், கருப்பை அகப்படலம், இடுப்பளர்ச்சி நோய், கருப்பை சரிவு, கருவுறாமை ஆகியவற்றின் காரணங்களையும் நாம் இவற்றின் மூலம் அறியலாம். நார்த்திசு கட்டிகள் பெரும்பாலும் இனப்பெருக்கம் மற்றும் மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு ஏற்படுகின்றன. பெரிய நார்த்திசு கட்டிகள் குடல், சிறுநீர்ப்பை மற்றும் இரத்த நாளங்கள் உட்பட வயிறு மற்றும் இடுப்பு பகுதியில் உள்ள மற்ற உறுப்புகளை அழுத்துகின்றன. சிறுநீர் ஓட்டத்தை குறைப்பது, கால்களில் இரத்த கட்டிகளை ஏற்படுத்துவது போன்ற தீங்கு விளைவிக்கும் நார்த்திசு கட்டிகள் கருப்பை குழியை சிதைக்கக்கூடும். இது இளம்பெண்களுக்கு கர்ப்பம் தரிப்பதில் சிரமத்தை உண்டாக்கலாம். நார்த்திசு கட்டிகளை அழிக்க எண்டோமெட்ரியல் நீக்கம்,
ஃபோக்கஸ்டு அல்ட்ராசவுண்ட் டிரான்ஸ்யூசர் மூலமாக திசுக்களின் வளர்ச்சியை அழிக்க ஒலி அலைகளை அனுப்புதல், கருப்பை நார்த்திசு கட்டி எம்போலைசேஷன், லேப்ரோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட், மயோமெக்டோமி, முடிவில் கருப்பை நீக்கம் ஆகியன செய்யப்படுகின்றன. இடுப்பு பரிசோதனையில் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் கருப்பையின் உட்புறத்தை ஒலி அலைகள் மூலம் படமாக உருவாக்குகிறது. ஹிஸ்ட்ரோஸ்கோபி மூலம் மெல்லிய ஒளிரும் குழாய்கள் யோனிக்குள் செருகப்பட்டு கருப்பையின் உட்புறங்கள் படமாக்கப்படுகின்றன. எம்ஆர்ஐ ஸ்கேன் கருப்பை மற்றும் இடுப்பு பகுதியில் உள்ள இனப்பெருக்க உறுப்புகளின் படத்தை எடுக்கின்றது. மார்பக பரிசோதனை, வயிற்று பரிசோதனை மற்றும் இடுப்பு பரிசோதனை ஆகியன 3 வருடங்களுக்கு ஒரு முறையாவது செய்து கொள்ள வேண்டும். இதில் வெளிப்புற பிறப்புறுப்பு, யோனி, கருப்பை வாய் மற்றும் மலக்குடல் பரிசோதனையும் அடங்கும். ஃபேப் ஸ்மியர் பரிசோதனை மூலம் கருப்பை வாய் மற்றும் பிறப்புறுப்பு ஸ்மியர் ஸ்கிரீனிங்குக்காக எடுக்கப்படுகிறது. ஆய்வு பகுப்பு செய்ய பயாப்சி அல்லது இன்னும் நுண்ணியமாக கணிக்க டிஎன்சி எனப்படும் அறுவை சிகிச்சை செய்யப்படுகின்றது. கருப்பை கட்டிகள் சிறிதாக இருக்கும் பொழுது லாப்ராஸ்கோப்பியும் பெரிதானால் லாப்ரோடோமியும் செய்யப்படுகின்றது. வீரியமிக்க புற்றுநோய் கட்டியாக இருந்தால் கதிர்வீச்சு சிகிச்சை, கீமோதெரப்பி, ஹார்மோன் தெரப்பி மற்றும் இம்யூனோதெரப்பி ஆகியன மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த கட்டியானது பகுதியாகவோ முழுமையாகவோ நீக்கப்பட்டு கருப்பைகள் விடப்படுகின்றன. சில சமயம் ஒரு கருப்பை அகற்றப்பட்டு இன்னொரு கருப்பை விடப்படுகின்றது. இதன் மூலம் கர்ப்பம் தரிக்கலாம். ஆனால் புற்றுநோய் பாதிப்பு அதிகம் இருந்தால் மிக அரிதாக 2 கருப்பைகளும் ஃபெலோப்பியன் குழாயும் முழுமையாக அகற்றப்படுகின்றன. பாலியல் ரீதியாக பரவும் தொற்றுநோய்கள், மார்பக கருப்பை வாய் மற்றும் எண்டோமெட்ரியல் புற்றுநோய் ஆகியவற்றை தடுக்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுதல், உடல் நலத்தை பாதுகாத்தல், சுகாதாரத்தை பேணுதல் வேண்டும். பதப்படுத்தப்பட்ட அதிகம் பொரித்த உணவுகளை தவிர்த்தல் வேண்டும். அதிகமாக தண்ணீர் குடித்தல், பழங்கள் காய்கறிகள் நிறைந்த உணவை உண்ணுதல், உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்தல் வேண்டும். நன்றி.